தமிழ்நாட்டில் கடந்த 50 மாத திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்பட்டு உள்ளதாகவும் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக 50,000 பணியிடங்களை கூட நிரப்பவில்லை என ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 50 மாதங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன். திமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என சொன்னீர்களே, செய்தீர்களா என்று கேட்டிருக்கிறார். அரசு துறைகளில் காலியாக உள்ள 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், மேலும் 2 லட்சம் பணியிடங்கள் என்று மொத்தம் 5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்தீர்களே, செய்தீர்களா? அரசு துறைகளிலே கடந்த 50 மாத காலத்திலே உங்கள் வெளிய அரசு உருவாக்கி இருக்கிற வேலை வாய்ப்புகள் வெறும் 50,000 கூட தாண்டவில்லை என்பதுதானே உண்மை. அதுவும் கடந்த 4 ஆண்டுகளில் ஓய்வு பெற்றவர்களுடைய காலி பணியிடங்கள் 50,000 தாண்டி உள்ளது. எத்தனை நாளைக்குத்தான் இந்த உண்மையை மறைப்பீர்கள் என்று உண்மையை சிதறு தேங்காய் போல் போட்டு உடைத்திருக்கிறார் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார்.